நீ பதற. அவர் அடிக்கடி இப்படித்தான் எடுப்பாரு. இந்த தொடக்கிறார் பாரு. விடு பேசாம. எங்க ஒரே குழப்பமா இருக்க. குணமாக்கிட்டா குழப்பம் எல்லாம் தீந்துரும் டாக்டர். குணம் ஆயிடுங்கிறீங்க. குணமானாலும் ஆகலாம், ஆகாட்டி போனாலும் போகலாம். இவர் தாங்க எங்க ஆஸ்பத்திரிக்கு பெரிய டாக்டர். டாக்டர், இந்த பொண்ணை என்ன பண்ணலாம்? ரூம் நம்பர் 2 காலியா தானே இருக்கு. ஆமா டாக்டர். அங்க கொண்டு போய் தள்ளு. என்ன டாக்டர், உங்களுக்கு மண்டோடு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றீங்களா? டாக்டர், நாம 3 பேரும் இவ்வளவு பெரிய டாக்டர்களா இருந்தோம், அந்த ராஜாவை குணப்படுத்த முடியலையே. இது ஆஸ்பத்திரியா ஹோட்டலானே தெரியல. நோயாளிங்க வர்றதுக்கு பதிலா வெறும் விருந்தாளிங்களா வர்றாங்க. அடச்சை, காலையில ஏந்திரிச்சோன்னு வந்துச்சு, நின்னுருச்சு. என்ன வந்துச்சு, என்ன நின்னுச்சு? ஐடியா தான் அந்த ராஜா பையல குணப்படுத்துறதுக்கு. புராணத்தை அலசிக்கிட்டு இருந்தேன். பரமசிவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? 2 பொண்டாட்டி. 1 பார்வதி, 1 கங்கை. முருகனுக்கு அரோகரா. பொண்டாட்டியை கேட்டா அரோகராவா? உருளியா? இல்ல, முருகன் சொன்ன உடனே அந்த ஞாபகம் வந்துருச்சு. முருகனுக்கு 2 பொண்டாட்டி, வள்ளி தெய்வான. கிருஷ்ணனுக்கு ஒரே பொண்டாட்டி, தீய மதுரம். நீ சொல்றது NS கிருஷ்ணன் கலைவாணரை சொல்ற. அது அல்ல. நான் எப்பவுமே கலைவாணர் ஞாபகத்துல இருக்கேனா, அது வந்துருச்சு. நல்லதுதான். புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. கையில எப்பவுமே புல்லாங்குழல் வச்சிருக்கிறது நாரதர் தான். ஐயோ, நாரதர் கையில நாதஸ்வரம் இருக்கும். ஹார்மோனிய போட்டி இருக்கும். எல்லாருமே வாத்தியத்தை மாத்திட்டாங்களா? டாக்டர், நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாத்தியத்தை மாத்தினதா? கிருஷ்ணனுக்கு 2 பொண்டாட்டி, 1 பாமா, இன்னொன்னு ருக்மணி. பலே, இவ்வளவு பலகீனமா இருப்பேன் நினைக்கவே இல்லையே. கடவுளுக்கு 2 பொண்டாட்டி, அவரை கும்பிடுற நமக்கு 2 பொண்டாட்டி இருக்கப்படாதா? அதே மாதிரிதான் ராஜாவுக்கும். 1 அடுப்பு சாப்பாடு, இன்னொன்னு எடுப்பு சாப்பாடு. அவங்க 2 பேரையும் மோத விட்டா எப்படி இருக்கும்? மோத விட்டா பயங்கரமா சண்டை வரும். ஆஸ்பத்திரி சாமான் வெளியே விழுகும். அத காய்லாங்கடக்காரன் எடுத்துட்டு போயிருவான். போகட்டுமே. இருந்தாலும் ஒரு பெரிய நடிகரை குணப்படுத்தணுங்கிற பெருமை நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. எதுக்கு ஒரு ஒத்திகை பாத்துருவோமே. எப்படி? நான் முதல்ல வந்த கேரளா பொண்டாட்டி. சரி. நீங்க 2வது வந்தா கர்நாடக பொண்டாட்டி. நானு ராஜா. நடுவுல வந்து உட்காரு. சரி, நான் இப்படி உட்கார்றேன். நான் கேரளா பொண்டாட்டி, நீங்க கர்நாடக பொண்டாட்டி. ஆரம்பிங்க சண்டைய. என்னடி நீ ஓடி வந்தவதானடி? நீ ஒட்டிக்கிட்டவதானடி? நீ ஆல்மேக்கி, வசந்த சேன, சூர்பனக, பூலான் தேவி. நீ சொன்னதெல்லாம் உனக்குத்தான். ஐயோ, முட்டி வலிக்குதே. பாத்தியா, உனக்கு முட்டி வலி. இத வச்சுக்கிட்டு என்ன தட்டி கேட்க வந்துட்டியாடி? போடி. யார போடின்ற? நீ போடி. ஓடி ஓடி போட முடியாண்டி. கேக்குற மரியாதை எல்லாம் பேசினா மண்டைய உடைச்சு. உங்கதான் எனக்கு தெரியாதா? போடி. நீ ஏன் சேலைய கிழிச்சிட்டு எல்லாத்தையும் பைத்தியம் கொண்டாடியா? நிறுத்திடு. இது உங்கதானே? ஆறுது சின்னது என்னதுதான். ஒரு வகையா ஒத்திகை முடிஞ்சது. மின்மினி இப்ப எப்படி இருக்கு? பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்கு. இந்த மாதிரி சண்டை போட்டா நல்லா இருக்கிறவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும், பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு தெளியும். அப்ப ராஜாவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருமா? ஆமா. டாக்டர்ஸ், இந்த முறையிலே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். நாளைக்கே 2 பொண்ணுங்களை சண்டைக்கு விடுவோம். ஓகே. குலங்களே, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் சமூக நீதி. ஆமா, ஒரு பொண்ணு சொத்து சொகத்தை, வீடு வாசல, தங்கம் வைரத்தை எதையுமே பங்கு போட துணிவா. ஆனா தான் கட்டின புருஷனை 2ஆவது வட்டி ஆளுக்கு பாதின்னு கூறு போடுறதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டா. கோவலங்கதை இல்லையான்னு கேப்பீங்க. அதுல கண்ணகியும் மாதவியும் நேரடியா சந்திச்சிருந்தாங்கன்னா பெரிய யுத்தமே நடந்திருக்கும். ஒரு நல்ல முடிவும் வந்திருக்கும். கோவலன் செத்திருக்க மாட்டாரு. பாண்டிய மன்னனும் செத்திருக்க மாட்டான். மதுரை மாநகரம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்காது. சிலப்பதிகாரமே வந்திருக்காது. இதெல்லாம் ஏங்க எங்க கிட்ட சொல்றீங்க? எல்லாம் காரணமா தான். உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தி தான் ராஜாவோட வாழ முடியும். எங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க சொல்றீங்களா? அப்பத்தானே எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். எதையும் தாங்கு இதயம் இவனுக்கு இருக்கு. இவங்களோட பெரிய தொல்லையா போச்சு. இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததே தப்பு. கண்மணி மின்மினி, கண்மணி மின்மினி. என்ன டாக்டர், என்ன டாக்டர், என்னாச்சு? என்ன என்ன என்னாச்சு உங்களுக்கு? யாருக்கு? எனக்கு ஒண்ணு இல்லையா. அங்க பாருங்க அந்த அநியாயத்தை. அநியாயம், அக்கிரமம், மோசம், படுவாசம். என்னையா இது? நீங்க ஏற விடுற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. போய் கவனிப்போம். கமான் கமான் போங்க. சார், நிறுத்து நிறுத்து நிறுத்து.
ஆஸ்பத்திரியில இருந்து மருந்து ரொட்டி பால் தான் கடத்துவாங்க, நீ நோயாளியே கடத்துற? நான்சென்ஸ். என்ன பேசுறீங்க? பேப்பர்ல இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு ஓடி வரேன் நான். ஓடி வந்தது இருக்கட்டுமா, இப்ப இவர் எதுக்கு ஓட்டிட்டு போற? நான் யார் தெரியுமா? நான் இவருடைய மனைவி. நீ இவனோட மனைவியா? அடாடாடாடாடாடா, இமயமலையில போய் முட்ட போறேன். நான் தலையை பிச்சுக்கிட்டு கன்னியாகுமரிக்கு போய் கடல்ல குதிக்க போறேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே புடிச்சிரு போல இருக்க. ஏன் எல்லாரும் நர்வஸ் ஆவறீங்க? யார் நர்வஸ் ஆகுறா? ஏற்கனவே உன்ன மாதிரி 2 தடி பொம்பளைங்க இவன் பொண்டாட்டின்னு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காளுங்க. நோ நோ, தட் இஸ் இம்பாசிபிள். இது எப்படி முடியும்? எல்லாம் போய் பம்பாயில நான் இவரை மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு லீகல் வைஃப். ராஜா சொல்லுங்க ராஜா. சொல்லிடுறேன். இவதான் என் பண்டாட்டி. ஐயோ, இவன் சேலை கட்டின பொம்மைய கூட விட மாட்டான் போல் இருக்க. எப்பா ஜெகதல பிரதாபா, எப்பா இப்படி எங்களை சோதிக்கிற? என்னப்பா நடந்தது? மகாலட்சுமி கோவில்ல என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாரு. தாஜ்மஹால் ஹோட்டல்ல எங்க முதலிரவை சந்தோஷமா கொண்டாடணும். காலையில எழுந்ததும் அவர் காலை தொட்டு கும்பிடலான்னு தேடினேன். காலையே காணாமா? அவரே இல்லைங்க, எங்கேயோ போயிட்டாரு. நடிகனாச்ச, ஷூட்டிங்ல நடிக்கிற மாதிரி முதல் இரவுலயும் ஷூட்டிங் நினைச்சு பேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டான் போல் இருக்கு. இந்த பொண்ணை கொண்டு போய் 3ஆம் நம்பர் ரூம்ல தங்க வைக்கிறேன். வாமா. ஏங்க, இந்த ராஜாவுக்கு அவ மூளையை எடுத்துட்டு நாய் மூளையை வச்சோம்னா மோப்பம் முடிச்சு ஒரிஜினல் பொண்டாட்டி யாருன்னு கண்டுபிடிச்சிருவான்ல. கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்காம போனாலும் போகலாம். தெரியாம கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்குங்க. மன்னிச்சாலும் மன்னிப்பேன், மன்னிக்காட்டாலும் இல்ல. உன்னை தினம் ஒருத்தி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தேடி வர்றாளே, அந்த 3 பொண்டாட்டில ஒரிஜினல் பொண்டாட்டி யாரு சொல்லட்டுமா? அப்பா இன்னைக்கு தான் பிரச்சனை தீர போகுது. சொல்றா. அவ யாரு? யாரு? இன்னும் வரலையே. டாக்டர், நான் என்ன சொல்றேன், ஒரு பெரிய கத்தியா எடுத்து குத்திருங்க. கொலைக்கேஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன். டாக்டர்களுக்கு எல்லாம் கேஸ் கிடையாது. ஆபரேஷன் லிஸ்ட்ல சேர்த்தலாம்னு ஆமா, சொல்றீங்க. ஆழமா பண்ணணும்னு தள்ளிட வேண்டியதுதான். இங்க பாரு, ஆடிக்கிட்டே இருக்கான் ஆடுகாலி பையன். மாறுறா. இருடாடே. டேய், இன்னும் எவ வரப்போறாளோ? என்னம்மா, நீ ஒரு கொண்டாட்டின்னு சொல்ல போறியா? சொல்லு, எங்க சந்திச்ச, எப்படி சந்திச்ச? ஜிஞ்சர் போடும்போது சந்திச்சீங்களா, ஊசி போடும்போது சந்திச்சீங்களா? சொல்லு. பொண்ணு பொண்ணு இன்னொரு பொண்ணு. இன்னொரு பொண்ணா? சார், மே கமிங்? நான் உள்ள வந்துட்டு அப்புறம் என்ன கேள்வி? யாருமா நீ? வித்யா. எங்க வந்த? ஆஸ்பத்திரிக்கு தான். எதுக்கு வந்த? பேப்பர்ல பார்த்தா வந்தேன். உன் மேல. சார், மேடம், சார். ஐயோ, என்ன தண்ணி, மழையா? என்ன எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க? அதிர்ச்சி அடையாம ஏற்கனவே எங்க கிட்ட 3 இருக்கு, நீ 4ஆவதா வந்து வேற நிக்கிற. பொட்டியோட வேற வந்துட்ட, போய் 4வது ரூம்ல தங்கு. டாக்டர் அவசரப்படாதீங்க. இந்தாமா, நீ இவரை எங்க சந்திச்ச, என்ன பேசுன, என்ன நடந்துச்சு, உன் கதையும் கொஞ்சம் விளாவரியா சொல்லு. கதையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தீங்க. அத பார்த்துட்டு நான் வந்தேன். அப்படியா? ஐயோ, இல்ல வேலை, நான் பயந்தே போயிட்டேன். நான் பயப்படலே. மின்மினி, என்ன கண்மணி? இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். புரியவே இல்ல. கதை கொண்டா. இப்ப எப்படி அடிக்குது? டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது. மின்மினி மின்மினி மின்மினின்னு அடிக்குது. உங்களுக்கு வேற வேலையே இல்ல. என்ன மெடிக்கல் புக்கா படிக்கிற? இல்ல, அமரகாவியம் மனார்கலி. அடாடாடா, டாக்டர் கலைஞர் எழுதுனது ரொம்ப பிரமாதமா இருக்குமே. ஆமா, அந்த ராஜா மான்சிங் கொலுமண்டபத்துல அனார்கலி சுத்தி 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 ஆடுவா பாருங்க. என்ன செய்றீங்க? சுத்தி பாக்குறோம். நான் என்ன திருப்பதி மலையா சுத்தி பாக்குறதுக்கு? இங்க போறீங்க? ஊருக்கு. எதுக்கு? ஆஸ்பத்திரியில இருக்க பேஷண்ட் எல்லாம் என்ன கதி ஆனாங்களோ தெரியலையே. எங்க கதியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு பைத்தியத்தை குணமாக்குறதுக்கு உங்களை கூப்பிட்டோம். இப்ப 3 பொண்ணுங்களை எங்க தலையில கட்டிட்டு போறீங்களே, என்ன அர்த்தம்? இவர் வைத்தியத்து மேல இவருக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். டாக்டர், கடமையிலிருந்து பின்வாங்கிறது பெரிய துரோகம்னு உங்களுக்கு தெரியலையா? டாக்டர், அந்த 3 பொண்ணுகள்ல ராஜாவுடைய உண்மையான பொண்டாட்டி யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். டாக்டர், என்னங்க?
இதுவரைக்கும் நாம 3 பேரும் அதைத்தானே செஞ்சோம், முடியலையே. டாக்டர், ஓ நீயா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்ன வழி? என்கிட்ட ஒரே ஒரு மயக்க ஊசி கொடுங்க, அது போதும். டாக்டர், எங்களை எதுக்காக அவசரமா வர சொன்னீங்க? 3 பேரும் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க. அம்மா, குழந்தை பிறக்கும் போதே கையை மூடிக்கிட்டே பிறக்குதே, ஏன்? கைக்குள்ள டிக்கெட் இருக்கு. சினிமா டிக்கெட் இல்ல, சாவூருக்கு போறதுக்கு பிளேன் டிக்கெட். பிறக்கும் போதே இறக்குறது உறுதி. நான் நெத்தியில விபூதி வச்சிருக்கனே, ஏன்? நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி சாம்பலாக போறோங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு தான். அம்மா, திடீர்னு ஏற்பட்ட நெஞ்சு வலினால ராஜா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். இன்னும் 24 மணி நேரத்துல முதல்ல எருமை வரும். பால் கறக்கவா? ஆஹா, அது மேல எம வருவான். இந்த ராஜா செத்துருவான். என்ன இது? நாஷ்! மூணு பேரும் போட்டு அமுக்குனீங்கன்னா 24 மணி நேரத்துல போற உசுறு 24 நிமிஷத்துல போயிடும். டாக்டர் சார், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் பாத்துக்கிறேன். கடைசி மூச்சு போகும்போது சொல்லுமா, வாயில தண்ணி ஊத்தணும். சரி வாங்க டாக்டர், போலாம். ஐயோ, தெரியாம தட்டிட்டேன். பொறுக்க வச்சு விட்டீங்களே. கண்டுபிடிச்சிட்டேன். 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 யாரு முதல்ல வந்துச்சே பொண்ணு, கேரளா. கடைசியா வந்துச்சே பொண்ணு, பம்பாய். நோ நோ, நடுவுல வந்தது ஆ, கர்நாடக பொண்ணு. கேரளா, பம்பாய். கர்நாடகா. நான் சொல்றேன் MBBS படிச்சுட்டு வந்த டாக்டர். நான் என்ன ABCD படிச்சுட்டா டாக்டருக்கு வந்தேன்? நான் என்ன படிக்காமலா டாக்டரா வந்தேன்? நான் என்ன முட்டாளா? நான் என்ன மடையனா? நான் என்ன புத்தி இல்லாதவளா? நான் என்ன அறிவிட்டவனா? நான் மாத்திரம் அறிவு கட்டவனா? நான் சொல்றேன், நான் சரி, MBBS சொல்றேன், நான் அந்த நீங்க இப்படி மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா இந்த ஆஸ்பத்திரியை விட்டே நான் போயிடுவேன். எப்போ? போனாலும் போவேன், போகாம இருந்தாலும் இருப்பேன். ஐயோ, என்னங்க இங்க கலாட்டா? டாக்டர்ஸ் நீங்களே இப்படி கத்துனா எப்படி? நீயே கேளுமா அந்த நியாயத்தை. ராஜாவுக்கு ஏத்த உண்மையான மனைவி சாரதான்னு நான் சொல்றேன், இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அடாடாடாடாடா, அந்த ராஜாவையும் சாரதாவையும் ஒன்னா நிக்க வச்சா மன்மத ரதி மாதிரி. தந்தி. ஆ? தந்தியா? இது வரைக்கும் நேர்ல வந்த ஆளுங்க இப்ப தந்தியை கொடுத்துட்டு வர்றாங்களா பொண்டாட்டிங்க? பிரிச்சு பாருங்க சார். அரைவிங் டுமாரோ, நாளைக்கு வர்றாளாம். யாருன்னு தெரியலையே. கீழே பாருங்க. ம். தந்திக்கு கீழே பாருங்க டாக்டர். தந்திக்கு கீழையா நினைச்சேன். தமாஷான கீழே ஆளியா? பாருங்க. ராஜசேகர் ஃபாதர். எந்த சர்ச் ஃபாதர்? எந்த சர்ச் ஃபாதரா? விட்டா ஜெபமே பண்ணிடுவீங்க போல இருக்க. ராஜாவோட